வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிரியாணி வந்து செய்ய போகிறேன். எதை வச்சு அப்படின்னா, நான் வந்து மீல் மேக்கர் வச்சு ஒரு பிரியாணி செய்ய போகிறேன். இது எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மீல் மேக்கர் வந்து நான் வந்து ஆக்சுவலாக வந்து 1 கப் ரைஸ் போட போகிறேன். ஸோ அதனால 1 கப் வந்து மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இதுக்கு இதில் என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு இதில் நல்லா ஹாட் வாட்டரை வந்து இதில் ஃபஸ்ட்டு ஊற்றி வச்சுக்கணும். ஸோ மீல் மேக்கரை வந்து டைரெக்டாக நம்ம பிரியாணியில் யூஸ் பண்ணக்கூடாது. இதில் இந்த மீல் மேக்கரில் வந்து ஹாட் வாட்டரை ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வைக்கணும். இந்த தண்ணியெல்லாம் இந்த மீல் மேக்கர் வந்து சக் பண்ணும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் நம்ம வைக்கணும். ஸோ இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஆனியன் கட் பண்ணியிருக்கேன். தென் வந்து பூண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு பூண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இஞ்சி 2 பல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி சின்ன சின்னதாக எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், என்னோட மீல் மேக்கர் பிரியாணிக்கு நான் மீல் மேக்கர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஹாட் வாட்டர் ஊற்றி அதை ட்ரெயின் பண்ணிட்டேன். ஆனால் நம்ம வந்து இதை அப்படியே போடக்கூடாது. இதை வந்து நல்லா என்ன பண்ணணும்னா, வாட்டர் எல்லாம் வந்து நல்லா நம்ம வந்து கையால் வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போடணும். ஸோ ஆக்சுவலாக வந்து இது நல்லா நம்ம இந்த மாதிரி வாட்டரை புழிஞ்சிட்டு தான் போடணும். எதுக்காகனா, இப்போ இதில் வாட்டர் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம வந்து கிரேவியில் போடும்போது மசாலா ரெடி பண்ணி அந்த மசாலா போடும்போது இந்த மீல் மேக்கர் வந்து என்ன பண்ணணும்னா, மசாலாவை நல்லா ஸ்டக் பண்ணிக்கும். ஸோ நம்ம பிரியாணியில் சாப்பிடும்போது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மீல் மேக்கரில் இருக்க வாட்டர் ஃபுல்லாக எடுத்துடுறேன். இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பிரியாணி மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பட்டர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இது கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 க்ளோவ்ஸ் எடுத்திருக்கேன், கிராம்பு. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் வந்து காடமன் சேர்த்திருக்கேன், அதாவது ஏலக்காய். ஸோ நம்ம வந்து அன்னாச்சி பூவும் கிராமும் நம்ம வந்து பிரியாணியில் சேர்க்கறது, ஃபுட்டில் நம்ம எந்த டிஷ் செஞ்சாலும் நம்ம ஒரு அன்னாச்சி பூ சேர்த்திக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக இந்த ஃப்ளேவர்லாம் வந்து அந்த கீல இறங்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்திக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணா சேர்த்திக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம். ஸோ ஜீரகம் வந்து நல்லா பொரிச்சுக்கிட்டோம். ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு சாட்டே பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு ஆனியன், ஒரு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, 4 ஸ்மால் தக்காளி நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். அதையும் இப்போ சேர்த்திட்டு நல்லா நான் வந்து இந்த பச்சை வாசனை போக முடிய நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போது நான் அரைச்சி சேர்த்திருக்கேன் இல்லைங்களா, தக்காளி, ஆனியன், பூண்டு, இதெல்லாம் ஆயிலில் நல்லா சாட்டே பண்ணி நல்ல ஒரு அரோமா வரும். அது முறையை நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பிரியாணி வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆனால் கொஞ்சம் நம்ம பொறுமையாக இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த சோயா சங்க் வந்து நான் மேரினேட் பண்ண போகிறேன். ஒரு 3 ஸ்பூன் கர்ட் சேர்த்திருக்கேன். இதுக்கு காரத்துக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, சில்லி பவுடர் சேர்த்துறேன். பாருங்க, இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டும் சேர்த்திக்கிறேன். இதுக்கு தேவையான மஞ்சத்தூளும் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதை அப்படியே வச்சிடுறேன். ஏன்னா இந்த மீல் மேக்கர் என்ன பண்ணுன்னா, சால்ட்டு, அந்த சில்லி பவுடர்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நல்லா வந்து அதை சக் பண்ணிக்கும், அதாவது உறிஞ்சிக்கும். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட மசாலா வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு தேவையான காரத்தூள் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் சால்ட் சேர்த்த போகிறேன். நான் ஆல்ரெடி வந்து மீல் மேக்கரில் வந்து கொஞ்சம் சேர்த்திருக்கேன். இப்போ நான் வந்து பிரியாணிக்கு வந்து பிரியாணி மசாலாக்காக நான் வந்து சால்ட் சேர்த்துறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஸ்பூன் வந்து கொரியண்டர் பவுடர் சேர்த்திக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் ஜீரகத்தூளும் சேர்த்திருக்கேன்.
இதையும் நல்லா நான் வதக்கிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு கேரட்டு கொஞ்சம் பீன்ஸ் கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்திக்கிறேன். இதையும் சேர்த்து நான் இந்த மசாலா கூட வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்க மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மீல் மேக்கரை வந்து சேர்த்திக்கிறேன். மீல் மேக்கரை வந்து இந்த மசாலா எல்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா நம்ம வந்து கலக்கி எடுத்துக்கணும். அப்போதான் இந்த மீல் மேக்கர்ல வந்து மசாலா எல்லாம் இறங்கும், நம்ம வந்து பிரியாணி சாப்பிடும் போது வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். ஸோ இதனால நான் மசாலால நல்லா கலக்கி எடுத்துக்கிறேன். நான் வந்து பிரியாணிக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த பாஸ்மதி ரைஸை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், என்னோட மீல் மேக்கர் பிரியாணிக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக பிரியாணிக்கு வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நான் ஒரு பெரிய கப்பில் வந்து 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் வந்து அதை ஊற வச்சு நான் வந்து சேர்த்திருக்கேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ அதே கப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன், 1.5 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து ஒரு லிட் வச்சு நான் மூட போகிறேன். ஸோ இப்போ பிரியாணி ஆனதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் என்னோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்ல அரோமா வருது, எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் ரைஸ் எவ்வளோ நல்லா பலன்னு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதை நம்ம வந்து இப்போ இந்த மீல் மேக்கர் பிரியாணி சாப்பிடும்போது, மீல் மேக்கர் நம்ம டேஸ்ட் பண்ணும்போது இதில் வந்து நல்ல ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கும். இப்போ நான் வந்து ஒரு கப்பில் சர்வ் பண்ணுறேன். பாருங்க பாருங்க என்னோட மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத என்னோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.